ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ட்வின் ஃப்ளேம் ரீடிங் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபுல்லுமே வந்து டைரெக்டாக வந்து ட்வின் ஃப்ளேம் ரீடிங்கே நம்ம போகலாம். லைக் அவங்க சேனலைஸ்ட் எனர்ஜி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பைல் எதுவுமே நான் கொடுக்கல. நான் டைரெக்டாக வந்து ட்வின் ஃப்ளேம் ரீடிங் தான். இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பைல் இல்லாமல் ட்ரை பண்ணுறோம். அவங்க தான் கேட்டிருந்தாங்க எந்த ஒரு பைலும் வேணாம், டைரெக்டாக ட்வின் ஃப்ளேம் ரீடிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ட்வின் ஃப்ளேம் ரீடிங் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவங்கள பார்த்துட்டிங்களா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் ட்வின் ஃப்ளேம் இருக்காது. ஸோ அதுவும் ஒரு இஷ்யூ இருக்குது. ஓ மை காட். ஓகே, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ரீயூனியன் அந்த மாதிரி ஏதாவது பாசிபிளா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ட்வின் ஃப்ளேம் பொறுத்த வரைக்கும் ரீயூனியன் வேணும். ஐ மீன் கண்டிப்பாக கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு தோணல் இருக்கும். ஓகே, ரீயூனியன் இப்போதைக்கு பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போது இது எப்பயுமே கிடையாது. இது வந்து ஒரு டைம்லி ரீடிங். நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அந்த டேட்லேருந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஓவரால் எனர்ஜியாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நான் இது பார்க்கும்போது வந்துச்சு. ஸோ இதுக்காக நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ ட்வின் ஃப்ளேமை நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், நீங்கள் பார்த்துட்டிங்க. இது வந்து பைல் இல்லாமல் நான் ரீட் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்து மேபி ட்வின் ஃப்ளேம் வந்து நெசசரியாக வந்து அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்க வந்து மேபி அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக்குனதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன், புக்ஸ்லேயும் வாசிச்சிருக்கேன். ஸோ ட்வின் ஃப்ளேம்ங்கிறது வந்து உங்களோட கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பார்ட்னராக தான் இருக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. அவங்களுக்கு மேபி ஒரு ஃபேமிலி இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து எனக்கு வந்து என்னுடைய ரிங் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு அந்த கார்டு வந்து எடுத்து பார்க்கும்போது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இவங்க கூட வந்து ஒரு இவங்கள பார்த்துருக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு இன்டர்க்ராஸாக இருக்கும். ஒரு மாதிரி அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு சிக்கல் மாதிரியே இருக்கும். மேபி அது ஒரு சில கட்டாயங்களாக இருக்கும். சொசைட்டியல் கட்டாயங்கள், அதாவது இந்த ஜாதியோ மதமோ இல்லை வந்து ஒரு சில வேறுபாடுகள்னாலேயோ சுற்றி உள்ளவங்களனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குமே தவிர உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைங்களோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசில் வந்து அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அந்த கனெக்ஷன் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போதோ ஏதோ டக்குன்னு வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டோ அந்த மாதிரி யாரோ பேசும்போது நீங்கள் வந்து அதை பார்த்து அவங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இவங்க தான் ட்வின் ஃப்ளேமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் அவங்க இருக்காங்களான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இதில் இருக்காங்களான்ட்டு. ஏன்னா இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கவே. அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த வேர்ல்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து
உங்ககிட்ட பேசலனாலுமே அவங்க உங்கள வந்து ஒரு தூரத்துலேருந்து பார்த்துட்டோ, இல்ல ஏதாவது கேட்டுட்டோ தான் இருப்பாங்க. ஸோ அந்த சேனலைஸ் மெசேஜ் என்ன அப்படின்னா, "நீ எங்க இருந்தாலும் சரி, நான் வந்து உன்ன பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். உன்ன ஒரு தூரத்துலேருந்து அ நீ என்ன பண்ற? ஏது பண்ற? அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிய தான் செய்யுது. நான் இப்போ கரண்ட்டா உன்கிட்ட கான்டாக்ட்ல இல்லாம இருக்கலாம். பட் என்னைக்குமே நீ தான் இந்த வேர்ல்ட்லே எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டிங்கான பெர்சன். எனக்கு ஒரு ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா நானா இருக்கிற ஒரே இடம் வந்து, நீ தான் என்ன வந்து ஒரு மாதிரி அ யூ அ அ என்ன சொல்லுவாங்கன்னா யூ மேக் மீ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நான் உன்னால தான் வந்து நான் நானா ஃபீல் பண்றேன். முழுமையா இருக்கிறேன் அப்படின்னு. இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கிற முழுமை அந்த நிறைவான ஒரு ஃபீலிங் வரும்ல, அது வந்து உன்கிட்ட தான் எனக்கு கிடைக்குது. அ எனக்கு வந்து ஒரு மாதிரி இவங்க வந்து ஒரு மாரி பயந்துட்டு இருக்கிறாங்க. அ ஒரு சுமை மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்னேன்ல எத்தனையோ கட்டாயங்கள், தடைகள் இருக்குல்ல, அந்த தடைகள் எல்லாம் இவங்க தாங்கிட்டு இருக்காங்க. தாங்கி இதையும் தாண்டி எனக்கு ஒரு நெனப்பு வரத்தான் செய்யுது. இந்த தடைகள் வந்து எனக்கு வந்து ஒ ரொம் இப்போதைக்கு இந்த தடைகள் வந்து எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா, அத விட நீ வந்து எனக்கு ரொம்ப பெருசா தெரியிற. நீ தான் வந்து என்னோட உலகமே அப்படிங்கிற மாதிரி இவங்க நெனைக்கிறாங்க. பட் சொல்லாமயும் இருக்கலாம். ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு லாங் டிஸ்டன்ஸா வந்து இருக்குது. ஆ ஒரு நீங்க வந்து என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னா, பேசணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா பேசினா வந்து சண்ட போடுற மாதிரி பேசுறீங்க. நீங்க வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு செவுத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஒரு 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 செவுரு கட்டி வச்சுட்டு, நீங்க வந்து இல்ல இவங்கள வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். இவங்கள எக்காரணத்த கொண்டும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு மாதிரி டிஃபென்சிவாவே பேசுறது. அவங்க என்ன பேசினாலுமே, அ "நீ வந்து என்ன ஏமாத்திருவ. நீ இத பண்ணிடுவ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க. உங்க அன்ப வந்து நீங்க அவ் வெளிப்படுத்துவீங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ஹார்ஷா இருக்கும். ஒரு மாரி கோவத்தில வந்து ஒரு வெளிப்பாடு இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுடைய அன்ப வந்து நீங்க வெளிப்படுத்துவீங்க. "நான் கோவப்படுறேன்மா, நீ தப்பா நினைக்காத. நான் லொட லொடன்னு பேசிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள வந்து உன் மேல வந்து ஒரு பாசம் இருக்கு. அ ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. அ அ இந்த ஊர் என்ன நெனச்சிருமோ, இந்த உலகம் என்ன நெனச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இருக்கிற பயம் தான் எனக்குமே இருக்கு. அ அவங்க கிட்டலாம் நான் எதிர்த்து வாய் பேசிட்டு இருக்கிறேன். அவங்கள நான் சமாளிச்சுட்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் உனக்கு இல்ல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அது எனக்கு கோவப்படுத்துது. நீ வந்து எனக்காக வந்து துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க மாட்ற அப்படின்னு எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நீ ஏன் அப்படி பண்ற? எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய தாட்ஸ் அங்க இருக்கு. ஆம். உங்க நீங்க 2 பேருமே வந்து இந்த இந்த உலகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த இதுக்கு ஏத்த மாரி ஒரு அமைப்பில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் இருக்கிறீங்க. மித்தபடி உங்களுக்கு வந்து இந்த உலகமே வேணாம். நம்ம 2 பேரும் புது உலகம் கிரியேட் பண்ணி போயிடலாமா? அந்த அளவுக்கு உங்க 2 பேத்துக்குமே தாட்ஸ் இருக்கும். நீங்க வந்து அ ஓரளவுக்கு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. யாராவது பேசினா அவங்கள திருப்பி பேசுறது, எதிர்த்து பேசுறது அந்த மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு சில பேர் பேசவே வந்து பயப்படுவாங்க. அ ஆனா இவங்க வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, இப்போதைக்கு அது வந்து ஹீலிங் ஸ்டேஜோ, இல்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுறதுக்கு வந்து ஒரு மாதிரி நீங்க 2 பேருமே லோன்லியா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன் கண்டிப்பா வரதான் செய்யும். அ அதுக்கப்புறம் ஒரு பிகினிங் இருக்கு. ஸோ நீங்க லோன்லியா இருக்கும்போது தான், உங்களுக்கு அந்த ஹீலிங்க்கான உச்சக்கட்டம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ரீயூனியன் ஸ்டேஜுக்காக ஒரு ஹீலிங் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரீயூனியன் ஸ்டேஜே வரும். அது வந்து இந்த வருஷ கடைசியில அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்ருப்பீங்க. இப்போ வந்து இவங்க ரன்னரா இருப்பாங்க, நீங்க சேஸரா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ரன்னர், சேஸர், ரன்னர், சேஸர். இப்போ 2 பேருமே வந்து ரன்னர், சேஸர் எனர்ஜில தான் இருக்கீங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு சில
இதில வந்து ஒருத்தங்க தான் ரன்னர், சேஸரா இருப்பாங்க. இன்னொருத்தங்க ரன்னரா இருப்பாங்க. இன்னொருத்தங்க சேஸரா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் உங்க ரிலேஷன்ஷிப்பில வந்து எப்படி இருக்குன்னா, சொசைட்டிக்கு பயந்துட்டே ஒரு நேரம் வந்து அவங்க தைரியமானா, நீங்க தைரியமா இருக்க மாட்டீங்க. நீங்க தைரியமா இருந்தா, அவங்க தைரியமா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. பட் இது வந்து சொசைட்டியலி அக்செப்டடா இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு தடை மாதிரி அது அது ஏதோ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு அது ஒரு விதிவிலக்கா வந்து இருக்குது. ஸோ இது வந்து சீக்கிரமாவே சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு கொஞ்சமே டைம் ஆகும். நான் இந்த வருஷ கடைசிலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்குமே வந்து அந்த ஹீலிங் முடிஞ்சு நீங்க ஹீலிங்க அக்செப்ட் பண்ணணும். அவங்களும் அதுக்கேத்த மாரி ஹீல் ஆகணும். அவங்களும் வந்து என் ட்வின் ஃப்ளேம் கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அவங்களுக்கு. அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஹீலிங் நடந்து ரீயூனியனுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து ஒரு மாதிரி நீங்க விகோரமா இருப்பீங்க. நீங்க வந்து இவங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தாலுமே, நீங்க வந்து ஒரு மாதிரி கோவம் எதுக்கு கோவப்படுறேன்னே தெரியாது. ஆனா கோவம் வரும். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, அ ஒரு மாதிரி என்னடா இது! இப்போ யாராவது ஒரு லவ்வர்ஸோ பார்த்தா கூட வந்து, "ஏன் நமக்கு நடக்க மாட்டுது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி?" அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு வரவே ஆரம்பிச்சுடும். நீங்க பேச ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா இவங்க வந்து அத வந்து சுமந்துட்டு தான் இருப்பாங்களே தவிர, அந்த வெளியில வந்து அத கொண்டு வர மாட்டாங்க. உங்கள வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே அமைதியா விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ, தட்ஸ் ஆல். பாய் பாய்.